ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து முருங்கைக்கீரை கடையில் தான் பண்ண போகிறோம். ஸோ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம், பாசிப்பருப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்கிட்ட துவரம்பருப்பு இல்லாதனால நான் பாசிப்பருப்பு யூஸ் பண்ணேன். ஸோ பாசிப்பருப்பு வந்து தேவையான அளவு எடுத்து நல்லா நான் கழுவி இந்த குக்கரில் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை இருக்கு இல்லையா, அதில் பூச்சி அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணியில் போட்டு ஊற வச்சுருக்கோம். ஸோ அதையும் எடுத்து அந்த குக்கரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்ம அலசி வச்சுருந்தோம் இல்லையா கீரை, அது எல்லாத்தையும் ஃபுல்லாக வந்துட்டு குக்கரில் எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் எடுத்து நம்ம அதில் வந்துட்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 3 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதையும் வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கணும். ஸோ மஞ்சத்தூளுக்கு அப்புறம் லைட்டாக நைஸ் உப்பு, சால்ட் நமக்கு தேவையான அளவு இப்போதைக்கு லைட்டாக நம்ம வந்து போட்டுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் போட்டு நமக்கு தேவையான அளவு வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ எனக்கு வந்து தண்ணி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி, எனக்கு இவ்வளோ தண்ணி போதும். ஸோ போட்டுட்டு ஒரு கரண்டி வச்சு எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு நல்லா தேவையான அளவுக்கு நம்ம நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறது, நம்ம ஸ்டவ்வில் வைக்க வேண்டியது. ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டவ்வில் வந்து நம்ம வந்துட்டு குக்கர் வச்சாச்சு. ஸோ விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ முருங்கீரை வந்து அயன் சத்து. ஸோ நம்ம வீட்டில் எல்லாருமே எடுத்துக்கலாம். முக்கியமாக வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் வந்து நல்லா நம்ம முருங்கீரை வந்து ஃப்ரை பண்ணி அந்த மாதிரிலாம் சாப்பிட்டோம்னா ஸோ இன்னும் நல்லாயிருக்கும். அயன் சத்து நமக்கு நிறையா கிடைக்கும். வாரத்தில் 2 நாள் நம்ம வந்துட்டு முருங்கீரை வந்து எடுத்துக்கலாம். ஸோ எல்லார் வீட்லேயும் முருங்கீரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விசில் வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். என்ன, குக்கர் விசில் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து அரிசி வந்து ஊற வச்சுக்கலாம். ஸோ ஒரு 1/2 hour வந்து அரிசி ஊற வச்சுக்கலாம். ஸோ அதோட ப்ராசஸ் வந்து ஊற வச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம விசில் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ விசில் அடங்கிச்சான்னு பார்க்கலாமா? ஸோ விசில் அடங்கிச்சு. இதை ஓப்பன் பண்ணி எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு, பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பருப்பு மத்து இருக்குது இல்லையா, ஸோ இந்த பருப்பு மத்து வச்சு நம்ம நல்லா கடையணும். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் பருப்பு மத்து வச்சு கடைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு வந்து காமிக்கிறேன். பாருங்கள், முன்னாடிக்கு இப்போக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், முன்னாடி இருந்ததுக்கு இப்போ இருக்க டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டு நமக்கு உப்பு தேவையா அப்படின்னு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு வந்து உப்பு தேவைப்படுது, அதனால் நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு உப்பு தேவைன்னு சொன்னோம் இல்லையா, ஸோ எனக்கு தேவையானாலும் நான் உப்பு ஆட் பண்ணி ஸோ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மாதிரி மிக்ஸ் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே அடுப்புலேயே சிம்லேயே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம தாளித்து ஊற்றிக்கலாம். ஸோ அது அடுத்ததில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். ஒரு 2 minutes வந்துட்டு அடுப்புலேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் வந்து நம்ம தாளிப்பு தான், அதை வந்துட்டு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு சின்ன இது வச்சாச்சு. ஸோ அதில் ஆயில் ஊற்றியாச்சு. ஸோ அது நல்லா காஞ்ச பிறகு நம்ம வந்து லைட்டாக கடுகு போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் காஞ்சிச்சு. ஸோ இப்போ தேவையான அளவு வந்து நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா பொரியுதுன்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் பொரியுது. அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வெங்காயம், ஸோ அதை வந்துட்டு இதில் போட்டுக்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வரமிளகா எடுத்துக்கலாம். ஒரு துண்டு வரமிளகா 2ஆக பிச்சு போட்டுக்கலாம். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா இது நல்லா நமக்கு வந்து வதங்கணும். வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம நல்லா கிண்டி அடிப்பிடிக்காத அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். ஸோ கருவேப்பிலை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு வேண்டாதனால நான் ஸ்கிப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எப்போயும் என்ன பண்ணுவோம், வெங்காயம் வதங்கிறதுக்காக லைட்டாக உப்பு போடுவோம்ல, ஸோ உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைட்டாக நான் வந்துட்டு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ போட்டோன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வதங்கும் வெங்காயம். பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து இப்போ நல்லா வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து அந்த தாளிப்பு எடுத்து வந்து நம்ம வந்துட்டு இதில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தாளிப்பு போட்டோலே தாளிப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே அடுப்பில் சிம்லேயே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தேவையான அளவு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உப்பு எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது. இதை வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ஸோ எனக்கு தேவையான பாத்திரத்தில்
எனக்கு தேவையான பாத்திரத்தில் நான் மாற்றிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்ன நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. அதை எடுத்து கழுவி குக்கரில் போட்டு எனக்கு தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ குக்கரில் மூடி போட்டு விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிட்டு ஸோ நான் சர்வ் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ஸோ நான் வந்து இந்த மெத்தடில் தான் வந்துட்டு செய்வேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.